சொல்லுவேன், கோபப்படாம கேப்பியலா? என்ன சரோ கேளு. ஆனந்த், நான் கேட்டோன்னு நீங்க சரின்னு சொல்லணும். முதல்ல என்ன விஷயம் சொல்லு சரோ. சொல்லாமலே கோபப்படாம கேட்கணும்னா என்ன அர்த்தம்? ஆனந்த், அது நான் இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன்ல. ஆமா. அதனால நம்ம பழைய மாதிரியே கடையை திறப்போமா? இப்பேவா? ஆமா ஆனந்த், கடையை எவ்வளவு நாள் மூடி வைக்க முடியும்? அத குழந்தைய நல்லபடியா பெத்தாச்சு, இங்கேயும் வந்தாச்சு. இதுக்கு மேல என்ன? வீட்டுல நான் எந்த வேலையும் செய்யதில்ல, முன்னாடி மாதிரி சும்மா தான் உட்காந்து கிடக்கேன். உங்க அம்மையும் குழந்தையுமே மொத்த வேலையும் பாத்துறியாவ. கடைக்கு போலாம் ஆனந்த், நம்ம பிள்ளையும் வேணா அங்க கொண்டு போய் தொட்டில் கட்டி போட்டுக்கலாம். சரோ, ஹோட்டலுக்கு பிள்ளை கொண்டு போணுமா? அங்க சமைக்கிற புகையெல்லாம் அவனுக்கு ஒத்துக்கிடாது சரோ. அதெல்லாம் ஒண்ணு செய்யாது ஆனந்த், மேல கொண்டு போய் தொட்டில் கட்டி போடலாம். நம்ம கீழே தானே சமைக்க போறோம். எங்க போட்டா என்ன, ஒரு ஆள் பக்கத்திலே இருக்கணும்ல அவனுக்கு. ஆனந்த், கடையை மூடியே வச்சா நல்லா இருக்காது ஆனந்த். நம்மளை நம்பி ஒரு தொழில் இருந்துச்சு, அதையும் விட்டுட்டு இப்படி சும்மா இருக்கிறது நல்லாவா இருக்கு? குழந்தைய பெற்றுக்கிட்டவங்க எல்லாம் வேலை செய்யாமலா இருக்காவே. அதனால நானே என் வேலையை செய்ய ஆனந்த். நீங்களே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆனந்த். முன்னால நம்ம ஹோட்டல்ல வேலை செஞ்சாவில் அவையெல்லாம் ஹோட்டலுக்கு வேலைக்கு வர சொல்லுவோம். நம்மளும் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தோம்னா அவைய செஞ்சிருவாவே. இங்க பார் சரோ, நீ என்னதான் சொன்னாலும் இதை ஏத்துக்கிடவே முடியாது. இது சரியும் வராது. எங்க அம்மைக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, சண்டை தான் நடக்கும் வீட்டுக்குள்ள. பச்சை பிள்ளைய கொண்டுட்டு ஹோட்டல் நடத்த போறேன்னு யாரா போவாங்களா? பாக்குற ஆட்களே சிரிச்சிரும். நம்ம மாடியில அவனை தொட்டில் கட்டி தூங்க வைப்போம். அவன் முழிச்சிருந்தானே நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே, நீங்க கடையை பாத்துக்கிடுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும் ஆனந்த். இப்ப நம்மளுக்கு குழந்தை பிறந்தாச்சு, உங்க அம்மிட்ட ஓயாம ரூபாய் கேட்டா தருவாங்களோ? குழந்தைக்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு தெரியுங்கள? இது வரைக்குமே எங்க அத்தை எவ்வளவு செலவு பண்ணியிருக்காவன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கும் டாக்டர் நிறைய டானிக்கல் தந்திருக்காவ, சத்துள்ள பொருள் எல்லாம் வாங்கி சாப்பிட சொல்லியிருக்காவ. ஒன்னொன்னுக்கு உங்க அம்மிட்ட போய் கேட்க முடியுமா? அப்படியே கேட்டாலும்னா கணக்கு பார்க்காம தந்துருவாங்களா? உங்க கையில இவ்வளவு நாள் வேலை பார்த்துருக்கீல ரூபா இருக்கா? எதுவுமே இருக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனந்த். நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க. இதுக்கு மேல நம்ம ஹோட்டல் திறந்தாதான் நம்மளுக்கு ரூபா. தோட்டத்தை மட்டுமே நம்பி இருந்தேலாம் 10 பைசா கூட கைக்கு வராது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஆனந்த். நம்ம ஹோட்டல்ல திறப்போம் நாளையில இருந்து. சரோ, நீ சொல்றது எனக்கு புரியுது சரோ. ஆனா எங்க அம்மாட்ட இப்ப அதை பத்தி பேசவே முடியாது. உடனே பிள்ளை போட்டுட்டா ஹோட்டலுக்கு போறாளான்னு ஏசுவா. இதெல்லாம் இப்ப நம்மளுக்கு தேவையா ஒரு 2 மாசமாவது போட்டோம். 2 மாசம்லாம் முடியாது ஆனந்த். ஹோட்டல் ஏற்கனவே எவ்வளவு நாள் மூடி வச்சிருக்கோம். என்ன மூடி வச்சோம்னா வேற ஆட்கள் வந்து வச்சிரும். அதுக்கு முன்னாடி நம்ம கடையை திறந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாதான் நம்மளுக்கு கஸ்டமர் வருவாவே. அதனால நம்ம ஹோட்டல்ல திறக்கலாம் ஆனந்த். நீங்க உங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. சரோ, எனக்கு இதுல கொஞ்சம் கூட சம்மதம் கிடையாது. எங்க அம்மாட்ட போய் கேட்டோன்னு எங்க அம்மா ஒத்துக்கிட்டு போன்னு சொல்லுவான்னு நினைக்கிறியோ? நீங்க நான் பார்க்க போறேன்னு சொல்லுங்க. சரோ எப்பயாவது வந்து பாத்துக்கிடுவான்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு நான் தான் ஹோட்டல் கடையை திறந்து வச்சு பார்க்க போறேன்னு சொல்ல போறியே? சரோ, நீ தானே இப்போ ஹோட்டல்ல பார்க்க போறேன்னு சொல்லியா? நான் தான் பாப்பேன் ஆனந்த். ஆனா உங்க அம்மாட்ட சம்மதம் வந்ததுக்கு வேற என்னத்த சொல்ல? இப்படிதான் எதையாவது பேசி ஆகணும், அதான் சொல்லுங்கிறேன். கொஞ்ச நேரம் சொல்லுங்க, நான் அடிக்கடி வாரேன். பிள்ளைய அதுக்கு பிறகு கொண்டு போய் அங்கேயே வச்சுக்கலாம். நீங்க கேட்கறதுலதான் இருக்க ஆனந்த். அவைய சம்மதம் சொல்லியாச்சுன்னா போதும், அதுக்கு பிறகு நம்ம பாத்துக்கலாம். சரி சரோ, நீ சொல்ற நான் கேட்டு பார்க்கேன். ஆனா எங்க அம்மா ஒத்துக்கலான்னா எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, இப்ப எனக்கு தோட்டத்திலயும் நிறைய வேலை இருக்கு. மழை பெஞ்சிருக்கிறதுனால இப்பதான் நிறைய விதையெல்லாம் ஊனி இருக்கு. தோட்டத்தையும் நான் பார்க்கணும், பாத்துக்க. சரி ஆனந்த், ஆட்களை போட்டு நம்ம பாத்துக்கிடுவோம். முதல்ல ஆரம்பிக்கணும்ல, அதுக்கு உங்க அம்மா சம்மதம் சொல்லணும். அதுக்குதான் முதல்ல கேளுங்க. சரோ, அந்த இடத்துக்கு 6 மாசமா வாடகை கூட கொடுக்கல சரோ. ஆனந்த், என்ன சொல்றிய? ஆமா சரோ, சும்மா வச்சுட்டு எப்படி நம்ம வாடகை கொடுக்க? வியாபாரம் பண்ணாலாவது அதுல இருந்து எடுத்து கொடுத்துடலாம். எங்க அம்மாட்ட போய் நீ ரூபா தானே கேட்க முடியுமா? அப்படின்னா ஹோட்டல் நடத்த வச்சிருந்த ரூபாயில என்ன பண்ணிய? அது ஒழுங்கா வியாபாரம் நடக்கலையா, நஷ்டமாயி போச்சு சரோ. எல்லாருக்கும் சம்பளம், கரண்ட் பில்லு, அது இதுன்னு எல்லாமே போச்சு. இப்போ 6 மாசமா வாடகை கொடுக்கல, அவரே அட்வான்ஸ்ல தான் கழிச்சிட்டு இருக்காரு. என்ன ஆனந்த் இப்படி பண்ணி வச்சிட்டு இருக்கிய? நான் ஹோட்டலுக்குள்ள ரூபா உங்ககிட்ட இருக்கும்ல நினைச்சிட்டு இருந்தேன். சரோ, அது எப்படி இருக்கும்? நம்ம என்ன ரொம்பவே ரூபா வச்சிருந்தோம். எனக்கு ஒழுங்கா ஜாமான் வாங்கி போட்டு நடத்தவும் ஒழுங்கா தெரியல. டேஸ்ட் இல்ல, அப்படி இப்படின்னு ஜனங்க வேற வாங்கி சாப்பிடவும் இல்ல. வேற என்ன செய்ய முடியும், நஷ்டமாயி போச்சு சரோ. அதனாலதான் நானே ஹோட்டலை மூடி வச்சிருக்கேன். அதுக்கு தான் சொல்லி கொஞ்ச நாள் போட்டோம். கொஞ்ச நாள் போனா மட்டும் ஹோட்டல் திறந்துருவீங்களோ? அந்த இடத்து ஓனரே எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிருவாரு, பாத்திரத்தையும் தூக்கி எரிஞ்சு விடுவாரு. இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா ஆனந்த்? அந்த இடத்துக்கான வாடகை கூட உங்களால சம்பாதிச்சு கொடுக்க முடியல. எப்படி பிள்ளை வளர்க்கறது? எப்படி எனக்கு தேவைப்படுறதுல வாங்கி தருவிய? எங்க அம்மா கூட எனக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா நீங்க எனக்கு எதுவுமே செஞ்சுட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது. எதுக்கு இப்படி பண்ணிய ஆனந்த்? என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லாம இருந்தீங்க? சரோ, நீ மாசமா இருந்தல்ல? எதுக்கு எடுத்தாலும் மாசமா இருந்தா பிள்ளை அது இதும்பிய.
இப்ப பெத்து வச்சாச்சு, வளர்க்கறதுக்கு ரூபா எங்க இருக்கு? உங்க அம்மாட்ட என்னால போராட முடியாது ஆனந்த். அந்த ஹோட்டல் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சேன், அதே ஜோலி முடிச்சிட்டேன்னு சொல்றியே. இப்ப என்ன பண்றது ஆனந்த்? சரோ, எங்க அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிடுவா சரோ. உங்க அம்மா தானே ரொம்ப நல்லா பாத்துக்கிடுவாவே. சரோ, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கேளு சரோ. அந்த ஹோட்டலுக்கு நீ வாங்கின ஜாமான பூரா வித்துருவோம். இல்லைன்னா அந்த ஹோட்டலை வேற யாராவது நடத்தியாவலான்னு கேட்போம். அப்படியே அந்த ஹோட்டலோட ஜாமானோட கொடுத்துருவோம். அந்த பணத்தை வாங்கி உன் பேர்ல அக்கௌண்ட்ல போட்டுடலாம். ஒரு 3 வருஷம் போட்ட சரோ, குழந்தை வளரட்டும். அவன் ஸ்கூலுக்கு போன பிறகு நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்க பத்தி யோசிப்போம், சரியா? எதுக்கு 3 வருஷத்துக்கு பிறகு நம்ம யோசிக்கணும்? 25 வருஷம் போட்டுமே. பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கு பிறகு உட்காந்து யோசிப்போம். இப்படி நீங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு நம்ம பிள்ளையே நம்மளதான் கேள்வி கேட்கும். அவனுக்கு ஒரு நல்ல பென்னு பென்சில் கூட வாங்கி கொடுத்துட முடியுமா நம்மளால? சரோ, அதுக்கு உங்க அம்மா கிட்ட தானே கையேந்தணும். கத்தி பேசாத சரோ, எங்க அம்மா கேட்க போகுது. கேட்கட்டும், நல்லா கேட்கட்டும். நீங்க என்ன வீட்டை போய் கேட்குது, நானே போய் கேட்கேன். இன்னைக்கு 2ல ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சரோ, சரோ நில்லு சரோ. சரோ வேண்டாம் சரோ. எத்தே சரோ, எத்தே கொஞ்சம் வெளிய வாங்க. என்னம்மா பேர முழிச்சிட்டானா? சுடுதண்ணி வாங்கிட்டா குளிக்க வச்சிருவாமா? அவன் என்ன தூங்கிட்டா இருக்கான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வந்திருக்கே தேய். சரோ சொன்ன கேளு சரோ. ஆனந்தி, என்னாச்சுப்பா? ஏமா ஒண்ணே இல்லம்மா, நீ உள்ள போ. எத்தே அவ சொல்லி கேட்காங்க, நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். என்ன பேசணும்? பேச்சு மூஞ்சி சரியில்லையே. இவர் யார் தேய்? என்ன ஆனந்தி, இவளுக்கு என்னாச்சு? மண்டையில ஏதோ அடிபட்டுட்டோ? இவளுக்கு நீ புருஷங்களையே மறந்துட்டாளோ? எத்தே இவர் யாருன்னு கேட்டேன். என் மகனை கூட்டிட்டு ஓடி போய் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தியே, மறந்து போச்சு. நான் எனக்கு யாருன்னு கேட்கல, உங்களுக்கு யாருன்னு கேட்டேன். ஆனந்தி, என்ன கேள்வி கேட்க பாரு. நீ எனக்கு யாரு, நான் உனக்கு யாருன்னு இந்த கோமருக்கு தெரியாதோ? தெரியாதே, சொல்லுங்க. ஏன் மாமே, நான் 10 மாசம் என் வயித்துல சுமந்து பெத்த மாமே. என்ன உனக்கு இப்போ? உங்க மவங்கிட்ட எவ்வளவு காசு கையில வச்சிருக்கேன்னு கேளுங்க. எதுக்கு அவன் கையிலேயே ரூபா வச்சிட்டு தெரியணும்? இப்போ உனக்கு என்ன வேணும் கோமரி? எனக்கு பல்லு வலிக்குது, மாத்திரை வாங்க ரூபா வேணும். உங்க மகன்கிட்ட கேட்டா ரூபா கையில இல்லங்காரு. இந்த பல்லு வலி மாத்திரை கூட உங்ககிட்ட வந்து கையேந்தனா ரூபா வருது. அதனால நான் ஒரு முடிவு எடுத்து தான் வந்து நிக்கேன். என்ன முடிவு எடுத்துக்க? உங்க தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு தினமும் எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க? இப்ப அதெல்லாம் எதுக்கு நீ கேட்க? அந்த சம்பளத்தை அது தினமும் என் புருஷன் கையில கொடுங்க. இன்னைக்கு எனக்கு பல்லு வலி வந்திருக்கு, நாளைக்கு என் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அந்த நேரத்துல நீங்க வீட்ல இருக்க மாட்டியே. நாங்க யார்கிட்ட போய் ரூபாய் கேட்போம்? ஓயாம உங்ககிட்ட வந்து கையேந்திட்டு நிக்க முடியாது. என் புருஷனுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னா அவர் பேர்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை போட்டு வைங்க. ஆனந்தி, என்ன இதெல்லாம்? எத்தே நான் தான் பேசிட்டு இருக்கேன். உங்க மகனுக்கு உங்களுக்கும் என் கஷ்டமோ என் பிரச்சனையும் புரியாது. நான் சொன்னபடி செய்யுங்க, அப்பதான் இந்த வீட்ல இருக்க முடியும். இல்லனா நான் எங்க அம்மா வீட்ல போய் இருந்துக்கிறேன். எங்க அம்மா எனக்கு என்னென்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்வா. ஆமா, பெரிய குபேர வீட்டு மாமா. அப்படியே அம்மா கோபுரத்துல வச்சு பார்த்துக்கிடுவாவே. என்ன கோமரி, 3 மாசம் ஆட்டா வீட்ல போய் உட்கார்ந்த உடனே திமிரு வந்துருச்சு. திமிரு வரலதே, உண்மை என்னன்னு புரிஞ்சிருக்கு. சரோ கொஞ்சம் அமைதியா இரு சரோ. நீங்க சும்மா இருங்க ஆனந்த். பிள்ளை பிறக்கக்கு முன்னாடி பரவாயில்ல, 10 பைசா இல்லனாலும் எதையாவது வச்சு நான் சமாளிச்சுக்கிடுவேன். இப்போ என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் என்ன பண்றது? முதல்ல ரூபாய் உங்க பேர்ல ஒரு 5 லட்சம் போட சொல்லுங்க. இல்லையா தினமும் 1000 ரூபாய் சம்பளம் போட்டு என் புருஷனுக்கு தந்துருங்க. கல்யாணம் முடியக்கு முன்னாடி உள்ள பிரச்சனையை நான் கேட்க போறது இல்ல. ஆனா அவருக்கு கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து கணக்கு பண்ணி 1000 ரூபாய் போட்டு கொடுங்க. மாமாட்ட பேசி ஒரு முடிவை சொல்லுங்க. இன்னைக்கே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என் புருஷனுக்கு மொத்த சம்பளமும் வந்து ஆகணும். இல்ல நாளை காலையில நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். என்ன கோமரி, மிரட்டறியா? அப்படியே வச்சுக்கிடுங்க, பரவாயில்ல. நானே என் புருஷனை கஷ்டப்பட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அதை நடத்த விடாம பண்ணிட்டியே. நான் எங்க நடத்த விடாம பண்ணேன்? நீங்க தானே மாசமாயிட்டா இவங்க போக கூடாதுன்னு பிடிச்சு வச்சிட்டீங்க. நீ அவரே ஹோட்டலை மூடி வைய பிறகு பாத்துக்கலாம்னு சொல்லிருக்கிய. என் மகன் என்கிட்ட வந்து கொஞ்சம் ரூபா தாமா, இப்படி ஹோட்டல் நஷ்டத்துல போகுதுன்னு சொன்னான். அதான் உனக்கு நடத்த தெரியாது, மூடி வையின்னே. சொன்னியல்ல, அவர் தோட்டத்துல தானே இப்ப வேலை செஞ்சாரு. அதுக்கு சம்பளத்தை போட்டு கொடுங்க. ஆமா, சம்பளத்தை கொடுப்பேன், நீ வாங்கிட்டு போவா. இங்க பாரு கோமரி, இது ஒரு குடும்பம். நீ அவனா தனி குடும்பம் கிடையாது சம்பளம் கொடுக்கிறதுக்கு. வந்துட்டா எப்ப பார்த்தாலும் பிரிக்கிறதுலயே இரு. நேத்து தான் வீட்டுக்குள்ள நடந்து இன்னைக்கு சண்டை இழுத்தாச்சு. இதே பொழப்பாதான் இருக்கு உனக்கு. ஒரு நேரமும் உன்னால இந்த வீட்டுல நிம்மதி கிடையாது. உங்களால தான் எங்களுக்கு நிம்மதியே இல்ல தேய். சரோ ஆனந்த், இதுல நம்மளோட பிரச்சனை மட்டும் இல்ல, பிள்ளையோட எதிர்காலம் இருக்கு ஆனந்த். இன்னும் அவனை படிக்க வைக்கணும், எவ்வளவு செலவு இருக்கு உங்களுக்கு தெரியுமா?
உங்க அம்மா உங்களை குடும்பம் பாசங்க போர்வையில பணிய வச்சுட்டு இருக்காவ. இதுக்கு ஏமாந்தான்னு வச்சிருங்க, கடைசியில் நம்ம தான் கண்ணீர் வச்சிட்டு நிக்கணும். இந்த வீட்ல உங்க கையில எங்கேயாவது ஒரு சேமிப்புன்னு ஒன்று இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். தோட்டத்துல தினமும் வேலை செய்தானே சரி, உங்களை நம்பி எதையா தரவுல ஒரு பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? எல்லாத்தையும் உங்க அப்பாவே பாத்துக்கிறியாவ. எந்த வரவு செலவு கணக்கே நீங்க பாத்திருக்கீங்களா? எவ்வளவு வருது போகுதுன்னா தெரியுமா? இதுக்கு மேலேயும் அப்படி இருக்க முடியாது. இல்லனா தோட்டத்து கணக்கு பூரா உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க, நம்ம பாத்துக்கிடலாம். ஆமா பாத்துருவா. என் புருஷனுக்கு தெரியாதது உனக்கு தெரியும் கோமாரி. இங்க பாருங்க தே, நான் சொன்னதை உங்களால செய்ய முடியுமா முடியாதா? முடியாது. இப்போ சொல்லாதுங்க, யோசிச்சு இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க எடுத்துக்கிடுங்க. மாமா கிட்டே அத்தாங்கிட்டே பேசுங்க. பேசிட்டு எனக்கு ஒரு பதில சொல்லுங்க. ஒழுங்கான பதில் எனக்கு கிடைக்கல வச்சிருங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறதுதான். சாரோ, நீ எதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றா? அங்க போய் இருந்தா மட்டும் உனக்கு ரூபா வந்துருமா? அப்ப சரி, ரூபாய் கேளுங்க, நம்ம ஹோட்டல் திறப்போம். ஏதாவது ஒரு முடிவு எனக்கு கிடைச்சே ஆகணும் இந்த வீட்டுல. இல்லன்னு வச்சிருங்க, இதுக்கு மேல சரி வராது. என்ன ஆனது இதெல்லாம்? உன் பொண்டாட்டி மிரட்டிட்டு போறாளே எதுக்கு? அப்படினா நாங்க ரூபா தந்தாதான் நீ வேலை பார்ப்பியோ? ஏமா நான் அப்படி சொல்லவே இல்லம்மா, அவதான் சொல்லிட்டு போறா. நல்லா இருக்கு, ரொம்ப